ஹாய், மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சீரக சம்பா ரைஸ் வந்து 2 உலக்கு எடுத்திருக்கேன். வீசம்படி உலக்குன்னு சொல்லுவாங்களா, அதில் 2 உலக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 2 கப் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 பட்டை, 5 ஏலக்காய், 7 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஷாகி ஜீரா சேர்த்துருக்கேன். நீங்கள் ஷாகி ஜீரா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. டேஸ்ட்டில் வித்தியாசம்லாம் தெரியாது. ஸ்டார் அனீஸ் நான் உடச்சி சேர்த்துருக்கேன். 2-3 கல்பாசி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக பிளெண்ட் பண்ணி ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு பிரியாணி மசாலா. இப்போது நம்ம இந்த குவான்டிட்டிக்கு 3 லிட்டர் குக்கர் போதும். ஸோ குக்கர் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் ஆட் பண்ணலைன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஆனால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியிற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சில்லி வந்து நான் பெருசாக இருக்கிறனால ஒன்று சேர்த்துருக்கேன். இப்போ சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. ஆனால் கட் பண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க, ரொம்ப காரமாயிரும். இப்போ பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸ்லைஸ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறதுல தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டே இருக்குது. அதனால் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணணும். இப்போது கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இஞ்சி பூடு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போது உப்பு எனக்கு 2 டீஸ்பூன் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் மட்டும் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுங்கள். 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப காட்டமாயிரும். இப்போது ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக மின்ட் லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் பாதி வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சோல்ல பிரியாணி மசாலா, அதை வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காளான் வந்து ஒரு பாக்ஸில் 200 கிராம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு இப்போ காளானை குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு, சாப் பண்ணுறதுனா குட்டி குட்டியாக இல்லை, கொஞ்சம் பெருசாகவே சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா குட்டி குட்டியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி ரிலீஸ் ஆகும்போது காளான் இருக்கிறதே தெரியாது, பிரியாணியில் இருக்கிறதே தெரியாது. ஸோ கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றிட்டு நல்லா கிரேவி மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல தண்ணி விட்டுரும். காளான்லேயே தண்ணி விடும், தயிர்லேயும் தண்ணி விடும். ஸோ அதுலேயே தண்ணி இருக்கும். இப்போ நம்ம தண்ணி வந்து 1 கப்பு அரிசிக்கு 1/4 கப்பு தண்ணி வைக்கணும். ஆனால் இப்போ 2.5 கப்பு அரிசிக்கு நம்ம 3/4 கப்பு தண்ணி வைக்கணும். இப்போ வந்து ஆல்ரெடி 1/4 கப்பு தண்ணி உள்ளே இருக்குது. ஸோ நம்ம 3 கப்பு தண்ணி வச்சா போதும். இப்போ 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதி வரணும். இந்த டைமில் சால்ட் மட்டும் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொதி வந்த உடனே அரிசி எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தனால சீக்கிரம் வெந்துடும், அதனால் அரிசி எடுத்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு கொதி வரும். அரிசியை போட்டோடனே கொதி வந்தோடனே லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். பபிள்ஸ் வரும். அந்த பபிள் வரும்போது கரெக்டாக விசிலில் மாட்டிடுங்க. விசிலில் மாட்டினதுக்கப்புறம் ஒரு 6 மினிட்ஸ், கரெக்டாக 6 மினிட்ஸ், இல்லைனா ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த அடுப்புலேருந்தும் வெளியே எடுத்து வைக்காதீங்க, கீழே எடுத்து வச்சிடாதீங்க, அதிலே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த டைமில் வந்து ஒரு ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம தயிர், வெங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணுவோம். இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னா மாதுளம்பழம் போட போகிறேன். அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ரைத்தாவோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் கமகமன் பிரியாணி ரெடி. இப்போது சைடில் இருந்து கரண்டி வச்சு கிண்டுங்க. ஏன்னா ஃபுல்லாக நடுவுலேருந்து கிளறினீங்கன்னா உடஞ்சிரும். இப்போ நான் எடுத்து ஹாட் பாட்டில் வந்து பேக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் இப்போயே சாப்பிட்றீங்கன்னா இப்போயே எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படியே வச்சிங்கன்னா பிரியாணி வந்து ட்ரை ஆயிரும். அதனால் நான் கொஞ்சம் லெவல் பண்ணி அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நான் சர்வ் பண்ணுறேன். இருக்குன்னு பாருங்கள். காளான் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இதே மெஷர்மெண்ட்டோட இதே ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எக்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். எக்ஸும் ரைத்தா மட்டும் பிரியாணியோட ஆட் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் காளான் பிரியாணி இப்படி ஒரு டேஸ்ட்டில் சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க. மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்குன்னு நான் மட்டன் பிரியாணி அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். மட்டன் பிரியாணி அது நான்வெஜ்ஜு, இது வந்து வெஜ் இல்லை. அதிலும் காளான் பிரியாணி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்கவே மாட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.